Taste the Daily. செங்கல்பட்டு நகரில் உள்ள தனியார் பள்ளியின் முதல்வர் பள்ளியில் பணியாற்றிய இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததுடன் போலீசில் புகார் அளிக்க விடாமல் தடுத்து தொடர்ந்து மிரட்டி வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் டில்லி பாபு வழங்க கேட்கலாம். டில்லி பாபு வணக்கம். என்ன நடந்தது? விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக அருண், இந்த தமிழகத்தில் விடியா திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டு ஆட்சியில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. அதே போல பாலியல் தொடர்பான குற்றச்சம்பவங்களும் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக அரங்கேறி வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கு கூட கடும் அச்சத்தில் உள்ள நிலையில் மீண்டும் ஒரு சம்பவமாக செங்கல்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் பணிபுரியும் பெண் ஊழியருக்கு தலைமை ஆசிரியர் பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு நகராட்சிக்குட்பட்ட வேதாச்சலம் நகர் பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக டேவிட் செல்வராஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இப்பள்ளியில் செங்கல்பட்டு நகர் பகுதியைச் சேர்ந்த 21 வயது பெண் பள்ளியின் அட்மினில் வேலை செய்து வருகிறார். கடந்த மாதம் கோடை விடுமுறையில் இளம்பெண் தினமும் வேலைக்கு சென்று வந்த நிலையில் அந்த இளம் பெண்ணிற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு டேவிட் செல்வராஜ் பள்ளியில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாத இடத்தில் அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான அந்த பெண்ணை காவல் நிலையத்தில் புகார் செய்ய விடாமல் தடுப்பதாகவும் அந்த இளம் பெண்ணை மிரட்டி சமாதானமாக செல்லுமாறு பஞ்சாயத்து பேசி இழப்பீடுகள் வழங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல பள்ளி தலைமை ஆசிரியர் டேவிட் செல்வராஜ் மீது இது குறித்து பள்ளி நிர்வாகம் எந்தவித சட்ட நடவடிக்கைகளும் எதுவும் எடுக்காமல் தலைமை ஆசிரியரை மட்டுமே மாற்றம் செய்து பள்ளி நிர்வாகமானது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்த சம்பவமானது செங்கல்பட்டு நகராட்சி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அருண், டில்லி பாபு, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.